ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஜாப் இஸ் அவைலபிள். இந்த சேனலில் நம்ம பலதரப்பட்ட வேலைவாய்ப்பை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வரிசையிலே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுலேருந்து வந்திருக்குன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதுலேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்னா 10 ஆகஸ்ட்டில் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 9 செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடு இது எதுக்கானது பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் இதுக்கான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் என்னென்னா, இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. www.mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தென் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனு அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனை டெஸ்க்டாப் லேப்டாப்பில் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 35,900லேருந்து 1,31,500க்குள்ளே இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 41 சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இந்த 41 வேகன்சி அவங்க யார் யாருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிக்கு பார்த்திங்கன்னா 6 சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம்மில் 1, ஜிடிடபிள்யூனா உமன் 2 இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சியில் பிஎஸ்டிஎம், எஸ்சியில் டபிள்யூ, எஸ்சியில் டபிள்யூ, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் என்னென்னா 18க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்க்குலாம் 37 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி, ஃபார் அதர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்னா 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இல்லை பிசிஏ வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. இல்லைனா பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். அதுவும் இல்லைனா எம்இ, எம்டெக்கில் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் அண்டு மிஷின் லேர்னிங் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது சொல்லியிருக்காங்க. தென் இவங்க வந்து என்ன பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்காங்கன்னா 10th 12th இதை முடித்து பேச்சுலர் டிகிரி பண்ணவங்கள இருக்கணும்னு இருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அதர் யூஆர் உங்களுக்கெல்லாம் 1000 சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டிக்கெல்லாம் என்னென்னா ஃப்ரீ தான்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு என்னென்னா ஃபீஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. தென் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறது 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா ரிட்டன் எக்ஸாம் 120 மார்க்குக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். தென் செகண்ட் என்னென்னா ஸ்கில் டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு அவங்க ஸ்கில் டெஸ்ட் வச்சுருப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் என்னென்னா வைவா சொல்லியிருக்காங்க 25 மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் மேக்ஸிமம் 120 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 150 மினிட்ஸ், அதாவது 2.5 hours சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அப் டு எஸ்எஸ்எல்சி 10th லெவலில் இருக்குது பார்ட் ஏ அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கூட இருக்கும்னு இருக்காங்க. ஸோ அது என்னென்னா அதுவும் 10th லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன 50, மார்க்ஸ் என்னென்னா 50, மினிமம் மார்க் என்னென்னா 20 எடுத்துருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது அப்படி இருக்காங்க. இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. தென் ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்ட் பி பார்த்திங்கன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், அனாலிட்டிக் அண்டு ரீசனிங் ஸ்கில் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதுலேருந்து 70 மார்க்ஸுக்கு 70 கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்திங்கன்னா 28. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னா இருக்குது 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க். ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 நெகட்டிவ் மார்க்குக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்ட் என்னென்னா தமிழில் தான் இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் பார்ட் பி என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்கில் டெஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் 50, மினிமம் அதில் நீங்கள் 20 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டில். தென் சி என்னென்னா வைவாக்கு என்னென்னா 25 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம்னா அதில் நீங்கள் ஒரு 10 மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
தென் சிலபஸ் ஃபார் பார்ட் பி, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் இதுக்கான சிலபஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்னல் வெப் டெக்னாலஜி இதுலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தென் ரிசல்ட் என்னென்னா இது வெப்சைட்டில் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெக்யூமெண்ட் போர்ட்டல் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. தென் பிளேஸ் ஆஃப் ஓட்டிங்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்குன்ட்ருக்காங்க. ஒன்று சென்னை இல்லை மதுரை, அதையும் தாண்டி வேறு எங்கேயும் பண்ணாலும் அவங்க ஏபிளாக இருக்கணும், எங்கேயும் அவங்க போக்குறதுக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் செட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் கரெக்டாக செட் ஆவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.